ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மிஷாஸ் குக்கிங் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் செம்ம ஸ்பெஷலான சிக்கன் டாக்கோஸ் தான் செய்ய போகிறோம். வீடியோவை மிஸ் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு இன்றைக்கி நான் பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி தண்ணி கொதிச்சதுக்கப்புறமா தேவையான அளவு கார்ன் சேர்த்து வேக வச்சிட்ருக்கேன். இது நல்லா வெந்ததுக்கப்புறமா இதை அப்படியே வடிகட்டி எடுத்துக்கலாம், இல்லை உப்பு சேர்க்காம வேக வச்சு எடுத்துக்கலாம். நம்ம அதே மாதிரி இந்த சைஸ்ல நான் 4 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். இதையும் நம்ம 4 பீஸா கட் பண்ணி ஒரு சீட்டி விட்டு எடுத்துக்கலாம். இதுல நம்ம தேவையான அளவு தண்ணி சேர்த்து இது கூட டேஸ்ட்டுக்கு கொஞ்சமா கல் உப்பு சேர்த்து ஒரு விசில் விட்டு எடுத்துக்கலாம். இப்ப பாருங்க, நம்ம கார்னை வேக வச்சு வடிச்சு இந்த மாதிரி தனியா எடுத்து வச்சுக்கிட்டோம். இப்போ உருளைக்கிழங்குல காற்று ஃபுல்லாக போயிடுச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். உருளைக்கிழங்கும் நம்மளது நல்லா வெந்து வந்துடுச்சு. இதுவும் தண்ணி இல்லாமல் வடிகட்டிட்டு தோல் உரிச்சு எடுத்து வச்சுக்கலாம். இன்னைக்கு நான் 1/4 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். இந்த பீசஸை நம்ம கொஞ்சம் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஓரளவுக்கு கியூபா கொஞ்சம் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வாஷ் பண்ண சிக்கனை நம்ம பீஸா கட் பண்ணோம் இல்லையா, அதை ஒரு பவுல்ல சேர்த்துக்கிட்டு கொஞ்சமா ஒரு சிட்டிகை மஞ்சத்தூள், 1/4 ஸ்பூன் மிளகாய் தூள், 1/4 ஸ்பூன் கொத்தமல்லி தூள், 1/2 ஸ்பூன் சிக்கன் மசாலா, தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமா வெனிகர் சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையுமே நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்க, நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இது இப்போ இப்படியே ஒரு 10 நிமிஷம் ரெஸ்ட்டுக்கு இருக்கட்டும். இப்போ நம்ம ஃப்ளேம் ஆன் பண்ணி ஒரு பேன்ல 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடாகட்டும். எண்ணெய் சூடான உடனே நம்ம மேரினேட் பண்ணி வச்சிருந்தோம் இல்லையா, அந்த சிக்கனை இதில் சேர்த்துக்கலாம். நம்ம இதில் சேர்த்து 5 to 7 மினிட்ஸ் வரைக்கும் இது நம்ம நல்லா ஹை ஃப்ளேமில் ஒரு 2 மினிட்ஸ் வைங்க. இது கலர் சேஞ்ச் ஆனதுக்கு அப்புறமா நம்ம 5 to 7 மினிட்ஸ் மூடி போட்டு இதை நம்ம குக் பண்ணலாம். இது இப்போ பாருங்க, ஒரு நிமிஷத்துலயே ஒரு பக்கம் கலர் நல்லா சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம கிளறிக்கலாம். இது இப்போ மறுபடியும் ஒரு நிமிஷத்துக்கு ஹை ஃப்ளேம்லயே இருக்கட்டும். இப்போ இந்த சிக்கன்ல எல்லா இடமும் பாருங்க ஈவனா ஒரே கலர் ஆயிடுச்சு. இந்த பதத்துல நம்ம ஃப்ளேமை மீடியம் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் மூடி போட்டு இந்த சிக்கனை வேக வச்சுக்கலாம். இப்போ இந்த சிக்கன் ஒரு பக்கம் 5 மினிட்ஸ் வெந்துட்டு இருக்கட்டும். அது வரைக்கும் நம்ம வெஜிடபிள்ஸ் ஸ்டஃபிங் வச்சிருக்கோம் இல்லையா, அதையும் இன்னொரு பக்கம் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு நம்ம வேற ஒரு கடாயில ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஓரளவுக்கு சூடாகட்டும், ரொம்ப சூடு பண்ணிடக்கூடாது எண்ணெயை. எண்ணெய் சூடானதும் இப்போ இதில் நம்ம கொஞ்சமா ஜீரகம் சேர்த்துக்கலாம். எண்ணெயை அதிகமாக சூடு பண்ணிடாதீங்க, மீடியம்ல தான் இருக்கணும். ஜீரகம் லைட்டா பொரிஞ்சு வந்த உடனே நம்ம இதுல 4 பச்சை மிளகாவை நான் நசுக்கி எடுத்து வச்சிருக்கேன், அதையும் நம்ம இதுலயே சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது எடுத்து வச்சிருக்கேன், அதையும் இதுலயே போட்டு இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போற வரைக்கும் ஒரு நிமிஷத்துக்கு சாட்டே பண்ணிக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டு நல்லா வதங்கி வந்துருச்சு. இதில் நம்ம
2 மீடியம் சைஸ் வெங்காயம் வெட்டி வச்சிருக்கோம் பொடிசா. அதையும் நம்ம இதிலே சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். கொஞ்சம் கண்ணாடி பதமா வர வரைக்கும் இந்த வெங்காயத்தை வதக்கிக்கிட்டா போதும், ரொம்ப கலர் மாற வேண்டாம். இப்போ நம்ம வெங்காயம் கொஞ்சம் வதங்கி வந்துருச்சு. இதுல நான் ஒரு சின்ன தக்காளி எடுத்திருக்கேன் பொடிசா நறுக்கி, அதையும் இதிலே சேர்த்துக்கலாம். இது கூடவே நம்ம வேக வச்சு எடுத்து வச்சிருந்தோம் இல்லையா, அந்த கார்னையும் இதிலே போட்டுக்கலாம். ஒரு சின்ன கேப்சிகம் எடுத்திருக்கேன், அதையும் நம்ம இதிலே சேர்த்து எல்லாத்தையும் ஒரு 2 நிமிஷத்துக்கு வதக்கிக்கலாம். ஃப்ளேம் ஹைலியே வைங்க. இதுல ஃப்ளேம் நம்ம லோ பண்ணும்போது வெஜிடபிள்ல இருந்து தண்ணி விட ஆரம்பிச்சிடும். இப்ப பாருங்க, இது 3 நிமிஷத்துல காய் நம்மளுக்கு நல்லா கிறிஸ்பியா வெந்து வந்துருச்சு. இந்த பதத்துக்கு இப்ப நம்ம 1/4 ஸ்பூன் கரம் மசாலா, 1/4 ஸ்பூன் கொத்தமல்லி தூள், கொஞ்சமா மிளகாய் தூள், ஒரு பாக்கெட் மேகி மசாலா, இது எல்லாத்தையுமே நம்ம இதுல சேர்த்துக்கலாம். இது கூடவே கொஞ்சோண்டு ஆரிகானோ சேர்த்துக்கலாம். இப்போ இது நம்ம நல்லா 1 நிமிஷத்துக்கு இந்த மசாலாவோட சேர்ந்து ஃப்ரை ஆகி வரட்டும். இப்போ நம்ம மேஷ் பண்ணி வச்சிருந்த உருளைக்கிழங்கையும் இதுலயே சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். உருளைக்கிழங்கு வேக வைக்கும் போது நம்ம உப்பு போட்டிருந்தோம், மேகி மசாலாலையும் உப்பு இருக்கு, அதனால கொஞ்சமா நம்ம இதுல உப்பு சேர்த்துக்கலாம். நான் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன், எனக்கு கொஞ்சமா கம்மியா இருக்கு. நீங்க உங்களுக்கு தேவையான அளவு பார்த்துட்டு போட்டுக்கோங்க. அவ்வளவுதான். இது நம்ம நல்லா இப்போ ஒரு டைம் உப்பு மட்டும் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம இப்போ ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம சிக்கன் பாருங்க, 5 மினிட்ஸ் நம்ம லோ ஃப்ளேம்ல வச்சிருந்தோம் இல்லையா, நல்லா குக் ஆகி வந்துடுச்சு. இப்போ பாருங்க, நம்ம இதை செக் பண்ணிக்கலாம். இவ்வளோ அழகா உடையுது, நல்லா இது வெந்து வந்துடுச்சு. இப்போ இதையும் நம்ம ஃப்ளேம் ஆஃப் பண்ணி வேற ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ இந்த வேக வச்ச சிக்கனை நம்ம ஒரு கரண்டியாலேயே இல்லைனா கையாலேயோ இந்த மாதிரி லைட்டாக உடச்சி விட்டுக்கலாம். சிக்கனை கொஞ்சம் சின்ன சின்ன பீஸாக இருக்கும் போது எல்லா பைட்ஸ்லையும் நம்மளுக்கு சிக்கன் வரும். அதுக்காக நம்ம இந்த மாதிரி சிக்கனை நல்லா உடச்சி விட்டுக்கலாம். இது ஆறுனதுக்கப்புறம் நீங்கள் கையால் உடச்சி விட்டிங்கன்னா இன்னுமே ஈஸியாக நம்மளுக்கு உடஞ்சி வந்துடும். இப்போ பாருங்கள், நம்ம சிக்கனை நம்ம நல்லா இது பண்ணி விட்டாச்சு. எல்லாமே நல்லா சின்ன சின்னதாக அழகாக பொடிசாக இப்படி செஞ்சிட்டோம். இது பாருங்க, சப்பாத்தி மாவு நம்ம எப்படி பிசைகிறோமோ அதே மாதிரி தான் பிசைஞ்சிருக்கேன். எல்லாமே ஈக்குவலான சைஸில் நம்ம கட் பண்ணி இப்படி சின்ன சின்னதாக பால் மாதிரி செஞ்சு எடுத்துக்கலாம். இது இப்போ நம்ம சப்பாத்தி எப்படி உருட்டுறோமோ அதே மாதிரி இப்போ நம்ம இதை உருட்ட போகிறோம். இப்போ நம்ம காஞ்ச மாவில் போட்டு இதை லைட்டாக ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இது இப்படி சப்பாத்தி மாதிரி பூரி நம்ம எந்த அளவுக்கு செய்வோமோ அதை விட ஒரு 2 இன்ச்சு பெருசா நம்ம உருட்டி எடுத்துக்கலாம். இப்ப பாருங்க, இது நம்ம நல்லா மெலிசா உருட்டி எடுத்தாச்சு. இதை இப்ப எப்படி நம்ம சப்பாத்தி வேக வைப்போமோ அதே மாதிரி சப்பாத்தி மாதிரி இதை போட்டு எடுத்துக்கலாம். நம்ம இப்போ நம்ம சப்பாத்தி கல் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ இல்லை நம்ம சப்பாத்தி மாதிரி இதை சுட்டு எடுத்துக்கலாம். எண்ணெய்லாம் எதுவும் சேர்க்கக்கூடாது, எண்ணெய் சேர்க்காமலே இதை நம்ம வேக வச்சு எடுக்கணும். அவ்வளோதான். இதே மாதிரி நம்ம எல்லா சப்பாத்தியும் சுட்டு எடுத்துக்கலாம்.
அவ்வளோதான். இப்போ இது நம்ம எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம சப்பாத்தியில் இப்போ இதில் நம்ம கொஞ்சமாக தந்தூரி மயோனைஸ் போட்டுக்கலாம். போட்டு எல்லா இடத்துக்கும் ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இதில் நம்ம வெஜிடபிள் ஸ்டஃபிங் வச்சு இதையும் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி கரெக்டாக ஈவனாக செஞ்சுக்கலாம். சிக்கனை மட்டும் நம்ம ஒரே ஒரு சைடில் தான் வைக்க போகிறோம். இப்போ இதில் ஒரு 3 குக்கும்பர், ஒரு ஸ்லைஸ் தக்காளி, ஒரு 3 ஆனியன். இப்போ இதில் நம்ம சீஸ் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த சீஸ் நம்மளுக்கு எவ்வளோ தேவை அது ஆப்ஷனல் தான். தேவையான அளவு நம்ம சீஸ் சேர்த்து இப்போ இதை நம்ம பொறுமையாக இப்படி இந்த இடத்த பிடிச்சிக்கிட்டு இதை மூடி இப்படி ஒரு ப்ரெஸ் பண்ணலாம். கொஞ்சம் அழுத்தி விடுங்க. அவ்வளோதான். இது இப்போ நம்ம பேனில் வைக்க போகிறோம். இதே மாதிரி இப்போ நம்ம எல்லாத்தையுமே ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஒரு தவாவில் கொஞ்சமாக இப்படி எண்ணெய் சேர்த்துக்கலாம். தவா நல்லா சூடாகட்டும். சூடான உடனேவே நம்ம ஸ்டஃப் பண்ணி வச்சிருந்ததை இப்படி வச்சுக்கலாம். இல்ல ரெண்டு இது நம்ம வைக்கிறோம். இது ஒரு சைடு நல்லா கிறிஸ்பியான உடனேவே இன்னொரு சைடும் நம்ம திருப்பி போட்டுக்கலாம். ஃப்ளேம் நல்லா நம்மளது சூடானதுக்கு அப்புறமா தவாவை மீடியம் ஃப்ளேம்ல வச்சு நல்லா மொறுமொறுன்னு கிறிஸ்ப் ஆகிற வரைக்கும் விடுங்க. இப்போ இதை நம்ம திருப்பி போட்டுக்கலாம். பாருங்க நல்லா மொறுமொறுன்னு வெந்துருச்சு. இதையும் நம்ம அதே மாதிரி திருப்பிக்கலாம். இப்போ ஒரு பக்கம் மொறுமொறுன்னு ஆன மாதிரி இன்னொரு பக்கமும் நல்லா கிறிஸ்ப் ஆகிற வரைக்கும் நம்ம இதை ஃப்ளேம்ல வச்சு மீடியம்லேயே நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ நம்மளோட ரெண்டாவது பக்கமும் நல்லா கிறிஸ்ப் ஆயிடுச்சு. இப்போ இது நம்ம பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். அவ்வளோதான். சூப்பரான நம்மளோட சிக்கன் டாக்கோஸ் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். அல்டிமேட்டாக இருக்கும். இது ஒரு டைம் செஞ்சு ட்ரை பண்ணி சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் வெளியே போய் வாங்கவே மாட்டீங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்மளோட மிஷாஸ் குக்கிங் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி ஒரு சூப்பரான ரெசிபியோட உங்களை நான் நாளைக்கு சந்திக்கிறேன்.